எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கங்க. நான் மருத்துவர் பிரபுராமுங்க. நான் திருப்பூரில் ஒரு நுரையீரல் மருத்துவராக பணிபுரிஞ்சிட்ருக்கேங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 1.5 லட்சம் மருத்துவர்களின் நான் ஒரு சின்ன ஒரு பிரதிநிதி. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் போகும்னு எனக்கு தெரியல. எனக்கு மனசுக்குள்ளே இருக்க சில உள்ள குமுறல்கள்லாம் அவங்ககிட்டலாம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையில் நடந்த ஓமந்தூரார் மருத்துவமனையில் நடந்த ஒரு மருத்துவருக்கு எதிரான ஒரு கொலவெறி தாக்குதல் ரொம்பவே எங்களெல்லாம் உலுக்கிடுச்சுங்க. ஏன்னா நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் குடும்பம் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அவரும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தான். ஸோ அவர் இன்றைக்கி காலையில் வேலைக்கு வரும்போது எப்பவும் கூட நம்ம மருத்துவமனைக்கு போவோம், பேஷண்ட்ஸை பார்ப்போம், நம்மளால் முடிஞ்ச ஒரு வேலைகளை செய்வோம் தான் வந்திருப்பார். பட் இப்போ அவர் கத்தி குத்துப்பட்டு கடவுள் புண்ணியத்தில் மற்றும் மருத்துவரின் வேலையினால் இப்போ ஓரளவுக்கு அவர் குணமாயிட்டு வந்துட்டுருக்காரு. பட் இருந்தாலும் அவரோட மனநிலை யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கணும். இது உங்களுக்கும் எனக்கும் நடத்துகிறதா எப்படி இருக்கும். ஸோ இது மெயினாக இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நடந்த ஒரு சிலது தான் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு. ஸோ இது நிறைய சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த மருத்துவரை தாக்கிய அந்த நபருக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த இந்தியன் தாத்தா வந்துட்டார், இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தேவை தான், மருத்துவர்கள்லாம் அலட்சியமாக இருக்கிறாங்க, அரசு மருத்துவர்கள் ரொம்ப அலட்சிய போக்கில் இருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் அது தேவை தான், இவங்கெல்லாம் பணம் பிடுங்கி திங்கிறவங்க தானே, ஸோ உனக்கு நான் பாராட்டு வேலை எடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா எனக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, எதுக்குடா நம்ம இந்த படித்தோம், ஏன் நல்லா படித்தோம், ஏன் 10-12 வருஷம் கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் ஒரு 6 வருஷம் படித்து, அதுக்கப்புறம் பிஜி ப்ரிப்பரேஷனு, பிஜி 3 வருஷம் படித்து, இவ்வளோ தூரம் படித்து இந்த மக்களுக்காக வேலை செய்கிறது தான் நம்ம படித்தோமாங்கிற ஒரு பயங்கர விரக்தியின் விளிம்புக்கே போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் ப்ரைவேட் மருத்துவமனையில் நீங்கள் வைத்தியம் பண்ணுறீங்க, எனிவே எல்லா சர்வீஸ் மாதிரியும் நீங்கள் காசு கொடுத்து தான் கன்சல்டேஷன் வர போகிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்களோட கன்சல்டேஷன் அட்லீஸ்ட் இந்த சின்ன சின்ன ஊர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். நீங்கள் மற்ற தொழில்களில் வர கன்சல்டேஷன் ஃபீஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதோட நாங்கள் மருத்துவர்கள் ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டுருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்கும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு 5 நிமிடங்கிற சராசரி எல்லோரும் கொடுக்குற டைமு, ஒரு சில கேஸில் 10 நிமிடம், நோயாளிகளின் சந்தேகம் நாளுக்கு நாள் இப்போ அதிகமாகிட்டே இருக்கனால 15 நிமிஷம் வரைக்கும் கூட போகுது. ஸோ ப்ரைவேட்டாக நாங்கள் இதை பண்ணிடுறோம். ஆனால் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் டாக்டர் நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஒரு டாக்டர், நான் சொல்கிறது ஒரு பிஹெச்சிலேருந்து, ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து, ஒரு கிராமத்தில் இருக்கிற ஊர்லேருந்து நீங்கள் பெரிய மருத்துவக் கல்லூரி இருக்கிற மருத்துவமனைன்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு டாக்டர் சராசரி ஒரு நாளைக்கு 100-150 பேஷண்ட் பார்க்கணும். நீங்கள் ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணிங்கன்னா 100 பேஷண்ட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1000 நிமிஷம். 1000 நிமிஷம் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆகும். எப்படி நீங்கள் ஒரு காலையில் 8 மணிலேருந்து நான்ஸ்டாப்பாக 6 மணி 7 வரைக்கும் பார்க்கணும். இதுக்கு இடையில அவருக்கு ஒரு எமர்ஜென்சி போய் அட்டன் பண்ணணும், சர்ஜனாக இருந்தால் சர்ஜரி பண்ணணும், இதய டாக்டராக இருந்தால் ஆன்ஜியோ பண்ணணும், இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள், நைட் டியூட்டி இருக்குது. ஸோ இவ்வளோ சிக்கல்கள் நடுவில் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டைம் கொடுக்க முடியாதுங்க. கொஞ்சம் சீக்கிரமாக தான் பேஷண்ட்டை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க அலட்சியமாக இருக்காங்கிறது அர்த்தம் கிடையாதுங்க. அதை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ மருத்துவர் அலட்சியம் இல்லைங்க, மருத்துவர் பற்றாக்குறை தான் இருக்குது. அதுக்கு அரசு ஆவணம் செஞ்சு உரிய மருத்துவர்கள் எங்கெங்கே தேவையோ அங்கே அப்பாயிண்ட் பண்ணி அந்த பற்றாக்குறையை குறைச்சா இன்னும் கொஞ்சம் பொறுமையாக மருத்துவம் பண்ண முடியும். ஸோ அதனால் இது மாதிரி ஒரு நெகட்டிவ் ப்ரோபகண்டா நீங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணுறது ரொம்ப தப்புங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் அப்படின்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் வருது, 1 டே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை மறந்து போயிடும். நிறைய இடங்களில் இது நடந்திருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம கொல்கட்டாவில் நடந்த இது கூட இந்த மாதிரி தான். ஸோ இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக அரசு சம்மந்தப்பட்ட மருத்துவமனைகள்லாம் அது அரசோட கடமை. அரசு எப்படி நம்ம ஒரு ஏர்போர்ட்டில் எப்படி ஒரு ஃபுல் ப்ரூஃப் செக்யூரிட்டி வச்சுருக்கிறோம், ஒரு மெட்டல் டிடெக்டர்ஸ் வச்சுருக்கோம், பேராமிலிட்ரி ஃபோர்ஸு, போலீஸ் ஃபோர்ஸ் தரவோ செக் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம மருத்துவமனைக்குள்ளே அனுப்பணுங்க. ஏன்னா மருத்துவரோட ஒவ்வொரு உயிருமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உயிருங்க. அதை காப்பாற்றுறதுக்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும். அதேமாதிரி தனியார் மருத்துவமனைகளும் அதனுடைய முதலாளிகள், மருத்துவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக உங்களிடம் வேலை செய்யும் மருத்துவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்வது உங்கள் கடமை. ஸோ அவங்களும் அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறேங்க. அது பண்ணுறதன் மூலமாக தான் நமக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குமே தவிர இந்த ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் மட்டும் பெருசாக எதுவும் நடந்து போகிறதில்ல.
அடுத்து வந்து முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது அதான், பேஷண்ட்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் கம்யூனிகேஷன் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுனாலே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸை நம்பணும். எல்லா தொழிலையும் இருக்கிற மாதிரி ஒரு சிலர்கள் வந்து மருத்துவ துறையிலையும் வந்து காசுப்படுறவங்க இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலைங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து பேஷண்ட்ஸ்க்காக, ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கைனகாலஜிஸ்ட், அதாவது பிரசவம் பார்க்குற டாக்டர் வந்து ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு தாய் எவ்வளோ கஷ்டமோ அதோட டபுள் மடங்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வந்து டாக்டருக்கு இருக்கும். அந்த நாளெல்லாம் அவங்க தூங்கவே மாட்டாங்க. நிறைய லேடி டாக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட உடலுபாதைகள் ஸ்ட்ரெஸ்னால வந்திருக்கு. ஸோ ஒவ்வொருதும் அவங்க காசுக்காக அந்த வேலையை பண்ணுறது இல்லைங்க, அந்த உயிரை காப்பாற்றணுங்கிறது தான். ஒரு கார்டியாலஜிஸ்ட் எடுத்துக்கோங்க, கார்டியாக் சர்ஜன் எடுத்துக்கோங்க, ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணோன்னா 6-8 மணி நேரம் நிற்கணும், தொடர்ந்து நிற்கணும், நின்றுட்டு சர்ஜரியும் பண்ணணும். இப்போ 6 மணி நேரம் நிற்கிறது யோசிச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்க காசுக்காக அது பண்ணுறது இல்லைங்க, அவங்க வந்து உயிரை காப்பாற்றணும் தான் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ பேஷண்ட்ஸ் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் எந்த வியாதியும் நம்ம முத்த வச்சுட்டு, நம்ம ரொம்ப முத்தின ஸ்டேஜ், இப்போ புகை பிடிக்கக்கூடாது, மது இருந்தக்கூடாதுன்னு சொல்கிறோம், புகையும் பிடிச்சிட்டு மதுவும் அருந்திட்டு கடைசி ஸ்டேஜில் வந்து இப்போ இந்த கேஸே எடுத்துட்டிங்கன்னா, அவங்க பேஷண்ட்டு குத்துனவரோட அம்மா வந்து இட்ஸ் கேன்சர் பேஷண்ட். ஸோ என் ஸ்டேஜில் வந்து நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காதுங்க. டாக்டர்னு உங்களை மாதிரி மனுஷங்க தான், கடவுள் கிடையாது, எல்லாத்தையும் சரி பண்ண முடியாதுங்க. ஸோ நம்ம எந்த நேரத்தில் வந்து மருத்துவரை பார்க்கணும், அதான் முக்கியம். நம்ம என்ன பண்ணுறோம், ஆரம்பத்தில் வந்து நம்மளே லேட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் வந்து அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லி நம்ம ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு கடைசியாக வரோம். ரொம்ப சிக்காக வந்து நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னா அது எப்படி, அது நம்ம பண்ண முடியாதுங்க, யாராலையும் இப்படி பண்ண முடியாது. ஸோ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லாராலையும் காப்பாற்ற முடியாதுங்க. ஸோ மருத்துவர்களை வந்து நீங்கள் பேஷண்ட்ஸு நல்லபடியாக புரிஞ்சு ஒரு ட்ரஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்கலாம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இதே ஒரு விஷயம் எத்தனை ஒரு அரசு அதிகாரிகள், எத்தனை லஞ்சம் வாங்குறவங்க இருக்கிறாங்க, அரசு அதிகாரிகள் இருக்காங்க, பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிறாங்க, காவலர்கள் இருக்காங்க, மற்ற துறையில் இருக்காங்க, அவங்க ரஃபாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி இப்போ இந்த கேஸே பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் போனதால் 1.5 லட்சம் செலவாயிடுச்சு, அந்த பணம் வேணும்னு கேட்டு தான் அந்த குத்துனவர் கேட்டிருப்பார் போல் இருக்குது, அந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சுட்டு என்னங்க பண்ணுறது, இப்போது இவங்களெல்லாம் நம்ம போய் இப்படி குத்த முடியுமா, யோசிச்சு பாருங்கள். அப்போ டாக்டர்ஸ்னால் உங்களுக்கெல்லாம் அவ்வளோ சாஃப்ட் டார்கெட்டாக போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எங்களெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணணும், நாங்கள் வந்து உங்களுக்காக தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுங்க, ஏன்னா இது ரொம்ப தப்பான ஒரு இதுங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்காமல் நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமே தவிர, நான் பொதுமக்களை மட்டும் குறை சொல்ல, பொதுமக்கள், மருத்துவர்கள், அரசாங்கம் எல்லாமே சேர்ந்து தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும். தேங்க்யூ ஸோ மச்.